ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நினைத்தது நடக்க வேண்டுமா? அப்போ இந்த ஒரு பூ பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. பணம் சேர வேண்டும், வெற்றிகள் குவிய வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்குங்க. ஆனால் சிலருக்கு மட்டும்தாங்க தொட்டது அனைத்துமே தொடங்கும். செல்வம் பெருகி கொண்டே இருக்குங்க. சிலரை பார்த்தாலே நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே போன்ற அதிர்ஷ்டத்தை நாம் பெற வீட்டிலையே மிக எளிமையான பரிகாரத்தை செஞ்சு வரலாங்க. நேரம் இன்னும் வரவில்லை, சுக்கிரதசை வரவில்லை என்றெல்லாம் சிலர் புலம்பிக் கொண்டிருப்பாங்க. நம்மளுடைய உடலில் உள்ள சக்கரங்களை சுத்தம் செய்து அவற்றின் இயக்கங்களை சீராக்கினாலே வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுங்க. இத்தகைய மாற்றங்களுக்கு இறை வழிபாட்டுடன் நம்பிக்கையுடன் சில பரிகாரங்களையும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு வரணுங்க. நினைத்தது நடக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாங்க. நாம் மனதில் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லது ஆசை அனைவருக்குமே இருக்குங்க. ஆனால் இது அனைவருக்குமே சாத்தியப்படுவது கிடையாது. குறிப்பாக பணம், அதிர்ஷ்டம் ஆகிய விஷயங்களில் இவை நடைபெறுவது கிடையவே கிடையாதுங்க. நாம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் தாங்க இருக்கும். அப்படிதான் எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. அனைத்து வசதிகளும் இருக்குது, ஆனால் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வி ஏற்படுகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்க மாட்டேங்கிறது. நான் சொல்லும் யோசனைகளின்படி நடந்த மற்றவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். என்னுடைய ராசி மற்றவர்களுக்கு பலன் தருகிறது, ஆனால் எனக்கு எந்தவித பயனும் முன்னேற்றமும் இல்லை என புலம்புவர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட இருப்பாங்கங்க. நம்முடைய உடம்புல 7 சக்கரங்கள் இருப்பது அனைவருக்குமே தெரியும். இந்த 7 சக்கரங்கள் போக உடல்ல பல பகுதிகளில் பல சக்கரங்கள் இயங்கி கொண்டு இருக்கின்றதுங்க. இவற்றில் நம்முடைய உள்ளங்கை, மணிப்பூரகம், இடது பக்க தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் இருக்கும் சக்கரங்கள் சரியாக இயங்கினால் அல்லது தடையில்லாமல் இயங்கினால் தான் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்குங்க. நினைத்தது நடப்பது, பணம் வந்து கொண்டே இருப்பதற்கு இந்த சக்கரங்கள் சரியாக இயங்க வேண்டுங்க. நம்முடைய உயர் சக்தியானது சரியாக இயங்கினால் மட்டுமே நம்முடைய அதிர்ஷ்டம் நமக்கு பலன் தரக்கூடியதாக அமையுங்க. இந்த உயிர் சக்தி தூண்டப்பட்டு சக்கரங்கள் சரியாக இயங்க மிக எளிய பூப்பரிகாரம் ஒன்றை தினமும் செஞ்சுட்டு வந்தோம்னாவே போதுங்க. பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதுடன் நீங்கள் சொல்லும் வெல்லும் சொல்லாக இருக்குங்க. பரிகாரம் செய்வதற்கு அதிக நேரம், நிறைய பொருட்கள் என எதுவுமே தேவையில்லைங்க. ஒரே ஒரு பூ மட்டும் இருந்தால் போதுங்க. சிறிதளவு கட்டிய அல்லது உதிரியாக இருக்கும் மல்லிகை பூவை எடுத்துக்கோங்க. இந்த பூவுடன் எந்த பொருள் பெருக வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. உதாரணமாக பணம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. அப்படி இல்லையா செல்வம் பெருக வேண்டும் என நினைச்சிங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி என எது வேண்டானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நினைத்தது நடக்க வேண்டும், ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை நீல நிற மார்க்கரால் அரச இலை அல்லது சிறு துண்டு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுவும் முடியவில்லை என்றால் வெறும் மல்லிகை பூவை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. தினமும் குளிச்சு முடித்த பிறகு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு சிறிது மல்லிகை பூவை இடது உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. அதோடு பணம், தங்கம், வேண்டுதல் எழுதிய ஆகிய ஏதாவது ஒன்றை வைத்து வலது கையால் நீங்கள் மூடிக் கொள்ளணுங்க. இப்போது உங்களின் எண்ணம் முழுவதையும் நெற்றி பொட்டுள்ள இரு புறவங்களுக்கு மத்தியிலோ அல்லது மூக்கின் நுனியிலோ நிலைநிறுத்த வேண்டுங்க. இப்படி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் போது நமது உடலில் உள்ள சக்கரங்களின் ஆற்றல் தூண்டப்படும். கண்களை மூடி அமைதியாக நமது வேண்டுதலை மனதில் நினைக்க வேண்டுங்க. இப்படி தினமும் செஞ்சுட்டு வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்க துவங்கும். மல்லிகைப்பூ ஒரு தனித்துவமான மலராகுங்க. மற்ற பூக்களை விட மனதை மயக்கும், எண்ணத்தை ஈர்க்கும் தன்மை மல்லிகைப்பூவுக்கு உண்டு. மற்ற பூக்களை விட மல்லிகைப்பூவிற்கு மங்களகரமான தன்மையும் இருக்குங்க. இந்த பூவிற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்குது. மல்லிகைப்பூவை பணம் வைக்கும் இடத்துல வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே பணம் பெருகி கொண்டே இருக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.